அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சியை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயில் உடைச்ச 2 கொட்டாங்குச்சி வச்சுருக்கோம். இந்த 2 கொட்டாங்குச்சிலையுமே நமக்கு வந்து மேல் சைடு வந்து சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை எடுக்கிறதுக்கு நான் வந்துட்டு இந்த எமர்சீல் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நான் வந்து நல்லா ரஃப் பண்ணி இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஷீட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் சொரசொரப்பான ஃப்ளோரில் இதை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வலுவலுப்பாக கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நைஃபை வச்சு சொரண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வளவளப்பான கொட்டாங்குச்சி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இதை நம்ம பெயிண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி அக்ரிலிக் பெயிண்ட் தான் இதுக்கு வந்து அடிக்க போகிறேன். நான் வந்துட்டு ஒரு 3-4 கலர் போல் இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் அது போலவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் கிட்ஸுக்கிட்ட வந்து க்ரையான்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட வச்சுட்டு ஒவ்வொரு கலர்ஸில் நீங்கள் வந்து இந்த கொட்டாங்குச்சி மேலே நல்லா வந்து ரஃப் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்துட்டு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொட்டாங்குச்சியை நீங்கள் அழகாக கலர் பண்ணலாம். ஸோ அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு க்ரீன் கலர் அண்ட் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் அது எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அது போலவே இன்னொரு கொட்டாங்குச்சிலையுமே நம்ம பண்ணிவிட்டு ஸோ அது மேலே இந்த மாதிரி ஒரு டாட் மாதிரி ஒரு குட்டி பூ மாதிரி உங்களுக்கு இன்னும் ஆர்ட் வந்து நல்லா வரும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் கூட நீங்கள் வந்து இது மேலே டெக்கோர் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்துட்டு இது போல் புள்ளியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாகவுமே இது போல் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து இதே மாதிரியே டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கொட்டாங்குச்சி ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கொட்டாங்குச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே இதே மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டாட்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது அப்படியே காயறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னாக்கா இது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஏதாவது பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கொட்டாங்குச்சி கொஞ்சம் அன்யூனாக இருக்கு இல்லையா, இந்த லேஸ் வச்சு ஒட்டும் போது நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி ஒட்டிடலாம். ஓகேங்களா? இது போல் நீங்கள் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தேங்காய் உடைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ தேங்காவை கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சிங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து உடஞ்சி வரும். ஸோ அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு மூடியில் இது போல் லேஸ் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து இன்னொரு மூடி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நான் இந்த லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். இதெல்லாமே வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து டெக்கோர் பண்ணலாம். இதில் வந்துட்டு நீங்கள் மிரர் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஸ்டோன் வச்சுன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த லேஸ் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் இந்த கொட்டாங்குச்சியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இன்னொரு கொட்டாங்குச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி இதை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்படின்னாக்கா அப்படியே மேலாக்கமாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு இப்படி சாய்வலான இந்த ஷேப்பில் வந்துட்டு இதை நம்ம ஒட்ட போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே நல்லா ஒட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகான ஒரு கலைப்பொருள் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒட்டினது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸோ அதுலேயுமே ஒரு லேஸ் இது போல் வச்சுட்டு நம்ம வந்து அதை கவர் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட கிராஃப்ட்டுமே முடிஞ்சிடுச்சு. நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு யூனிக்கான பீஸாக ஒரு அழகாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து டக்குன்னு வந்து கழட்டி போடுற ஜுவல்ஸை வந்துட்டு இதில் அழகாக நம்ம போட்டு வைக்கலாம். ஸோ 2 சைடுமே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே நீங்கள் வச்சுட்டு டக்குன்னு கழட்டி வைக்கிற தோடாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மோதிரம், ஸோ அந்த மாதிரி செயின் எதுவாக இருந்தாலுமே இதில் கழட்டி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சிப்பிக்குள்ளே முத்து இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் பண்ணி பாருங்கள்.
தேவையில்லைன்னு தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சி எவ்வளோ ஒரு அழகான பொருளாக மாறிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண இதை வந்துட்டு ஒரு அழகான ஃப்ளவர் வேஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான இந்த பூக்களை போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளவர் வேஸாக இது இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்குச்சை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.